ஆசீர்வாதங்கள் இரட்டத்தனையான நன்மை நமக்கு வர வேண்டுமானால், இரட்டத்தனையான பலன் வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? முதலாவது பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தம் ரொம்ப முக்கியங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்தில் நாம் ஆசீர்வாதங்களை பெறவே முடியாது. பரிசுத்தம் இல்லாம என்ன பண்ண முடியாது? ஆசீர்வாதங்களை பெற முடியாது. அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தர். கர்த்தர் அறியாமல் உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் வர முடியாது. நீங்க நினைக்க கூடாது, நான் ஞாயிற்றுக்கிழமை காலைல வரேன், ஜெபிக்கிறேன், அப்படி கண்ணீர் விடுறேன், அழுவுறேன். திங்கள போன உடனே என் பழைய வாழ்க்கைக்கு நான் என்ன பண்றேன்? திரும்புறேன். என் இச்சையின்படி வாழ்கிறேன், என் இச்சையின்படி செய்கிறேன். ஜெபிக்கிறது கிடையாது, வேத வாசிக்கிறது கிடையாது. அப்படியே பழசி எப்படி நான் இருந்தனோ அதே போல இச்சையே நான் வாழ்வேன். ஆனால் வாழ்ந்துட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தாவே ஆசீர்வதின்னு கேட்டா நமக்கு என்ன வராது? ஆசீர்வாதம் வராது. ஒருவேளை சிலர் நினைக்கலாம், இல்லைங்க நான் உழைப்பேன், நான் பாடுபடுவேன், நான் உழைக்கிறதுனால எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருமேன்னு சொன்னாக்கா, ஆண்டவர் சொல்றாரு, நீ உழைப்ப, நீ விதைப்ப, ஆனால் நீ வரும்போது உனக்கு ஒன்றும் இராது. என்ன செய்ய வேண்டும்? உங்க இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். உங்க கண்களை, உங்களுடைய காதுகளை, உங்களுடைய இருதயத்தை நீங்க காத்துக்கொள்ளும் பொழுது உங்க இதயம் என்ன பண்ணுனா பத்திரமா இருந்துச்சு அப்படின்னா அது உங்களை என்ன பண்ணுனா பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தும். ஜீவ தண்ணீர் நதிகள் போகும். உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கும். பரிசுத்தம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம், நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நன்மை வரும். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். இந்த வருஷத்துல நம்ம இதயத்தை நம்ம காத்துக்கொள்ளும் பொழுது, நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்ளும் பொழுது, நம்முடைய ஆவி, ஆத்மா, நம்முடைய காதுகளை, நம்முடைய உதடுகளை, நம்முடைய கண்களை நம்ம எல்லா காவலோடு காத்துக்கொள்ளும் பொழுது அதிலிருந்து என்ன புறப்படும்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். நதிகள் புறப்படும் பொழுது நீங்க இதயத்துல நன்மை நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த நன்மையை கர்த்தர் வாய்க்க பண்ணி தருவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிற நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தந்து இந்த வருஷத்துல அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. 2 மடங்கு நன்மை. எத்தனை நன்மை வேணும்? ஆமென். சரி, எரேமியா 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆமென். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி கொடுக்கிறேன்னு வச்சுங்க. கொடுக்கிறேன்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர்ப்பா, நான் தான் ஒவ்வொருவனுடைய செய்கையின்படி அவனுக்கு செய்கிறேன். ஒரு மனுஷனுக்கு தீமை எப்படி வருகிறது? அவனுடைய செய்கைக்கு தக்க தீமை வருகிறது. அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பல நன்மையாக அவனுக்கு வருகிறது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில தீமை வந்ததுக்கு காரணம் யாரு? பக்கத்துக்காரனா நீங்களா? உங்க வாழ்க்கை நன்மை வந்தது, அதுக்கு காரணம் யாரு? பக்கத்துக்காரனா நீங்களா? நீங்க தான். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு காரணம், தீமை வந்ததுக்கு காரணம் நீங்க தான். உங்களுக்கு நன்மை வந்ததுன்னு சொன்னாக்கா அந்த நன்மைக்கு காரணம் யார்தான்? உன்னுடைய தகுதி தான். நீ உன்னை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிற. உன்னை கர்த்தருக்கு முன்பதாக சிறந்தவனாக, பரிசுத்தவனாக, உத்தமனாக நீ காத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உன்னுடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுத்தார். ரூத் போவாசின் வயலுக்கு வரும் பொழுது அந்த போவாஸ் அவளை ஆஸ்வதிப்பாரு. உன் செய்கைக்கு தக்க பலனை, யார் செய்கைக்கு தக்க பலனை? உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தருவார். ஆமென். அப்போ கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பார். அவனும் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து பார்த்து அந்த மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாரு? தருவார். ஆமென். அப்ப இந்த வருஷத்துல உங்க செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ண போறாரா? தரப்போகிறார். அது ஒரு மடங்கு இல்ல, 2 மடங்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க 1 மடங்கு நன்மை செய்தா கூட போதும், பலன் உங்களுக்கு என்ன பண்ண போகுது? 2 மடங்கு உங்களுக்கு வரப்போகிறது. ஆமென்.